செவரொட்டி இப்போ செய்ய போகிறோம். செவரொட்டி வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சிடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வந்து இதாகிடுச்சு பாருங்கள். அது எடுக்கிறதுல பிரண்டுக்கிட்டு போகுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எடுத்து நல்லா ஒரு பவுலில் தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்துச்சு பாருங்கள் பிரண்டுக்கிட்டு. இப்போ அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னு இந்த வெள்ளையாக இருக்கும், அதை எடுத்து விட்டுட்டு நல்லா எடுத்துகிட்டு நல்லா மேலே இருக்கிறத எடுத்து விட்டுணும், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி சுத்தமாக எடுத்துட்டேன். நான் பாதி எடுத்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன். அப்படியே இந்த வருது பாருங்கள், அந்த மாதிரி வரணும். வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே பொறுமையாக எடுக்கணும். ஆனால் அது அந்த உள்ளே இருக்கிறது இது வராமல் எடுக்கணும், ரத்தம் வராமல் எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணி ஒன்று ஒன்றா அப்படியே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆட்டு சோரட்டி தான் எடுத்திருக்கேன், அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், நல்லா இருந்துச்சு சூப்பராக. சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி செஞ்சு இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சு சின்னதாக கடாயை வச்சுட்டேன். கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூனு ஒரு சோம்பு, ஒரு அரை ஸ்பூன், ரொம்ப இல்லை, கொஞ்சம் தானே, அதனால் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வறுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன், சும்மா கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கணும். அந்த வாசனைக்காக கொஞ்சோண்டு துளியோண்டு போட்டுக்கோங்க. துளியோண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம சோரட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல குட்டி குட்டியாக, அதையும் போட்டு பிரட்டி நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். நல்லா பிரட்டி நல்லா அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணி போட்டிங்கன்னா, உப்பு தேவையான அளவு லைட்டாக தூள் உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக லைட்டாக அந்த மிளகாத்தூள் இந்த இதெல்லாம் போட்டோம்னா லைட்டாக அந்த காரம் இது போடுறதுக்காக, பச்சை ஸ்மெல் போடுறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக ரவோண்டு ஊற்றிக்கிங்க. அப்புறம் மிளகு போட்டு மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.